இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பு தகப்பனே, உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். பரலோக தேவனே, ஆண்டவரே, எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறவரே, எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவரே, எங்களை மறக்காதவரே, தாயும் தகப்பனும் தள்ளிவிட்டாலும் தள்ளிவிடாத தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களை ஒரு விசையாக உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும், உமக்கு ஆராதனை செய்யவும், உமக்கு பிரியமானபடி நடக்கவும் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து நாம் ஆராதிப்போமா? அவர் ஜீவ பலி, அவர் தூய பலியாய் பரிசுத்தராய் நமக்காக ஒரே தரம் அவர் பலியிடப்பட்டவராய் இருந்தார். மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார். ஜீவ தண்ணீராய் இருக்கிற ஆவியானவர். மூவரும் ஒரே தேவனாய் இருக்கிறவர், மூன்று தன்மையுடைய தேவன். நாம் எல்லாரும் ஆராதிப்போமா? ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அவர் ஆராதனைக்கு உரியவர், துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், கேருபின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவிலே வாசமாய் இருக்கிறவர் என்று சொல்லுகிறவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவரை ஆராதனை செய்கிற எவ்விடத்திலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் எங்களையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவருக்கு இன்னும் ஆராதனை செய்ய நமக்கு காலங்களையும் சமயங்களையும் உருவாக்குவார். நம்முடைய ஆராதனை கூட்டத்திலே நம்மையும் அவர் ஒருவராய் நிறுத்துவார். எத்தனை பெரிய சந்தோஷம்! அல்லேலூயா! நம்முடைய இருதயங்களிலே அவரை பாடி துதித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, நீர் எங்களோடு பேசும் அப்பா, எங்களை வழி நடத்தும். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை போதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் லெந்து காலத்தை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் லெந்து நாட்கள் என்பதை நாம் அனுசரித்து வருகிறோம். உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் அவர்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் இவ்விதமாய் லெந்து காலத்தை அனுசரிக்கிறார்கள். இது ஒரு குறிப்பிட்ட இந்த நாள் ஏன் தெரியுமா நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது? நாம் ஒரு வித்தியாசமான வாழ்வை வாழும்படியாக நமக்கு ஒரு அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கிறது. லெந்து காலம் என்று சொன்னால் அது துளிர்க்கிற காலம், அது துளிர் விடுகிற காலம், அது மீண்டும் கட்டப்படுகிற காலம், உள்ளான மனிதனிலே நாம் பலப்படுகிற காலம், நம்முடைய வாழ்வை சீர்திருத்துகிற காலம், நம்மை உற்று நோக்கி உள் நோக்குகிற காலமாய் இருக்கிறது. இந்த காலத்திலே நாம் அதிகமாய் ஆண்டவரோடு இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த வித்தியாசமான வாழ்வின் முதல் பகுதி பிரிந்துரைகிற வாழ்வு, பிரிந்து செல்லுகிற வாழ்வு, மற்றவர்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து தனித்துவமான வாழ்க்கை வாழ்வதற்கு பேர்தான் இந்த பிரிந்துரை வாழ்வு. நமக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்கிறதோ அதை விடுத்து நாம் ஆண்டவரோடு இருக்கிற வாழ்வே பிரிந்துரையான வாழ்வு. முதலாவதாக இந்த வாழ்க்கை, இந்த வித்தியாசமான வாழ்க்கை வாழும்படியாக இந்த லெந்து காலத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே இயேசு 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டாராம். ஒரு உதாரணத்தை நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை, கொடிய அசுத்த ஆவியினாலே பீடிக்கப்பட்ட மகனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் சொன்ன காரியம், என்னுடைய மகன் தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், அவனை அந்த பிசாசு கொல்ல பார்க்கிறது, ஆனால் நான் உம்முடைய சீஷர்களிடத்திலே கொண்டு வந்தேன், அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறெவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. அப்படி என்றால் உபவாச வாழ்வு எவ்வளவு முக்கியமானது! அதுதான் பிரிந்துரைகிற வாழ்வு. மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நமக்கு பிரியமான காரியங்கள், நம்முடைய சிந்தைக்கு பிரியமான காரியங்களை விட்டுவிட்டு நாம் ஆண்டவரோடு இருக்கிற காலம். பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே எப்படி இந்த உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் உபவாசிக்கும் போது, மத்தேயு 6:16 நாம் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள், அவர்கள் தங்கள் முகங்களை வாட பண்ணி தங்களுடைய பலனை அடைந்து முடித்து விட்டார்கள். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படும்படியாக இல்லாமல் அந்தரங்கத்திலே பார்க்கிற உன்னுடைய பிதா காணும்படியாகவே உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். நீ மாயக்காரரை போல உபவாசிக்க கூடாது. நினிவே மக்கள் இப்படித்தான் உபவாசித்தார்கள், ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்தார்களாம். இதோ இன்னும் 40 நாள் உண்டு என்று சொன்ன பொழுது அவர்களுடைய ராஜா இப்படியாய் ஒரு சட்டத்தை போட்டான், எல்லாரும் உபவாசிக்க வேண்டும். ரட்டிலும் அவர்கள் சாம்பலிலும் இருந்தார்கள். மனிதர்கள் மாத்திரம் அல்ல, மிருக ஜீவன்களும் உபவாசித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த முடிவிலே, அந்த உபவாச நாளின் முடிவிலே பாருங்கள், அங்கே என்ன நடந்தது? கர்த்தர் தாம் செய்ய நினைத்த தீங்கை அவர் செய்யாதிருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்தரங்கத்திலே ஆண்டவர் பார்த்தார், வெளியரங்கமாய் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். ஒருவரும் அங்கே அவர்கள் கொல்லப்படவில்லை, காக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பாவங்கள் மிகுதியாய் இருந்த பொழுதிலும் கூட அவர் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருந்தார்.
பிரிந்துரைகிற ஒரு வாழ்க்கை. என்ன செய்திருப்பார்கள்? எல்லாரும் அலறி துடித்து கொண்டு அவர்கள் ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்திருந்தார்கள். தண்ணீரையும் அவர்கள் குடிக்கவில்லை, அவர்கள் உணவை புசிக்கவில்லை. இப்படித்தான் ஒரு சகோதரி வேலை இழந்து போனார்கள். 40 வருடங்கள் அவர்கள் தினக்கூலியிலே வேலை பார்த்தார்கள், சிறைத்துறையிலே வேலை பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய வேலை போய்விட்டது. சாப்பாட்டுக்கு மிகுந்த கஷ்டப்பட்டார்கள். என்ன செய்வது? உயர் அதிகாரிகளை போய் பார்த்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டது, உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எப்படி உபவாசம் இருந்தார்கள் தெரியுமா? 40 நாட்கள் அவர்கள் தண்ணீர் குடியாமல் இருக்க வேண்டும், சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். 12 நாள் ஆனது. நாங்கள் அதை குறித்து கேள்விப்பட்டோம். அப்பொழுது சொன்னோம், 40 நாட்கள் 3 வேளையும் தண்ணீரும் இல்லாமல் இருப்பது ஒரு பெண்ணாகிய உங்களுக்கு மிகுந்த சிரமத்தை கொடுக்கும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நீங்கள் தண்ணீர் மாத்திரம் குடித்து கொள்ளுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுப்பார். உங்கள் உள்ளங்களை அறிந்திருக்கிற தேவன். அவர்கள் அவ்வளவு சுகவீனத்திலும் கூட அதை ஏற்றுக்கொள்வார். அவர்களுடைய மனது மறுத்தது. ஏனென்றால் அவர்கள் பிற மதத்திலிருந்து இங்கே வந்தவர்கள். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து எப்படியாகினும் இந்த நல்ல காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? 39வது நாளிலே அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு அழைப்பு வந்தது. நேரடியாக வாருங்கள், வந்து உங்களுக்கான ஆர்டரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. எத்தனை சந்தோஷம் பாருங்கள்! அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுத்து விட்டார். வெளியரங்கமாய் பதில் கொடுத்து விட்டார். முகத்தை கழுவு, எண்ணெய் பூசு, வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, பிரிந்துரைகிற ஒரு வாழ்க்கை. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதாவுக்கு காணப்படட்டும். இன்றைக்கு கூட நமக்கு என்னெல்லாம் பிரியமாக இருக்குது. ஒருவேளை நம்ம உபவாசத்தோடு தண்ணீர் குடிக்காமல் அப்பம் புசியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம செல்ஃபோனிலே அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அநேக காரியங்களை நாம் அதிலே எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏன் இந்த வருடத்தில் உபவாச நாளிலே இந்த செல்ஃபோனையும் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது. அது இன்னும் நல்ல உபவாசமாக இருக்கும் அல்லவா? இதுவே ஆண்டவருக்கு சார்ந்த உபவாசமாக இருக்கும் அல்லவா? ஏனென்றால் நம் செல்ஃபோனில் காரியங்களை பார்க்கும் பொழுது நாம் சிந்தனை தடுமாறி விடுகிறோம். நம்முடைய சிந்தனை உலகத்தின் பார்வையிலே, உலக காரியங்களிலே அது அதிகபட்சமாய் நம்மை திருப்பி விடுகிறதாய் காணப்படுகிறது. ஆகவே அதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த லெந்து காலத்தில் ஆண்டவரோடு இருக்கிற அந்த பிரிந்துரை வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம். 2வதாக பாருங்கள், இன்னொரு வாழ்க்கை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்த வாழ்க்கை தேவனோடு உள்ள வாழ்க்கை. இந்த உபவாச வாழ்க்கை பிரிந்துரைகிற ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். சரி, அப்படி என்றால் தேவனோடு கூட வாழுகிற வாழ்க்கை என்ன? அதுதான் ஜெப வாழ்க்கை. அதுதான் ஜெப வாழ்க்கை. 2 பேர் ஆலயத்துக்கு போனார்கள். ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் சொன்னான், இவனை போல நான் அல்ல, நான் எல்லா நியமங்களையும் நான் கடைபிடிக்கிறேன், உபவாசிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அவன் ஜெபித்தான். இந்த ஆயக்காரனோ என்ன செய்தான் பாருங்கள், தன் மார்பிலை அடித்து கொண்டு வானத்தையும் ஏறெடுக்க துணியாமல், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி அவன் ஜெபித்தானாம். இப்பொழுது யார் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் கடந்து சென்றான் என்று இயேசு கேட்கிறார். இந்த ஆயக்காரன் அல்லவா என்று சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டிய விதத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மத்தேயு 6:8-5 பார்க்கிறோம். அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல அநேக வார்த்தைகளினாலே நீ அலப்ப வேண்டியது அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்னது தேவை என்று. ஆகவே உன்னுடைய ஜபம் சுருக்கமாய் இருக்கட்டும் என்று சொன்னார். உன் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன்னுடைய பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். உபவாசிக்கும் பொழுதும் நீ
அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். நீ ஜெபிக்கிற பொழுது அறை வீட்டுக்குள்ளே இருந்து நீ ஜெபம் பண்ணு, அப்பொழுது ஆண்டவர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். இன்றைக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆண்டவர் காத்திருக்கிறார். அதுதான் இந்த உபவாச காலம், அதுதான் இந்த லெந்து காலம். இந்த காலம் பிரிந்துரைகிற வாழ்க்கை மாத்திரமல்ல, தேவனோடு கூட நம்முடைய வாழ்க்கை ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது அறை வீட்டிலே சென்று நாம் பூட்டி கொண்டு அங்கே ஜெபிக்க வேண்டுமாம். இப்பொழுது நாமும் நானும் பல மணி நேரம் பேசுகிற தேவதாசர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். தேவ ஊழியர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஐயா தினகரன் அவர்களை நான் ஒரு முறை சந்தித்த பொழுது அவர்களிடத்திலே நான் கேட்டேன், உங்களைப் போல நான் மாற வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அவர்கள் சொன்னார், ஜஸ்ட் 6 hours என்று சொன்னார்கள். என்ன 6 hours இருக்க முடியும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், 6 மணி நேரம் தினம்தோறும் நேர் முழங்காலிலே நின்று நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நானும் அவருமாய் பேசிக்கொள்வோம், நானும் அவருமாய் ஜெபிக்கும்படியாக நான் இடைப்படுவேன். அப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படுவார். இன்றைக்கு காண்கிற இந்த ஆசீர்வாதங்கள் இதன் பயனாகவே இருந்தது என்று சொன்னார்கள். நானும் சரி என்று சொல்லி இந்த 6 மணி நேரம் தானே நாமும் ட்ரை பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ட்ரை பண்ணும் பொழுது 6 நிமிடம் கூட என்னால் ஜெபிக்க முடியவில்லை அந்த நாட்களிலே பாருங்கள். ஆனால் அதன் பின்பு பிரயாசப்பட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் மற்றவர்களைப் போல நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் என்ன இன்னும் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, அங்கே நம்முடைய பாவ மன்னிப்பு நீக்கப்படுகிறது. நாம் புது சிருஷ்டியாகிறோம். கர்த்தருக்கோடு கூட நாம் வாழுகிற ஒரு நல்ல பாக்கியமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாம் நமக்கு மன்னித்து, நம்முடைய அநியாயங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவருமாய் இருக்கிறார். நீங்கள் ஜெபம் அன்றியும் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே நீ பிரவேசித்துக்கொள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே எங்கள் தப்பிதங்களை மன்னிங்க. ஆண்டவரை முதல்ல எக்ஸால்ட் பண்ணுகிறாங்க, உயர்த்துகிறாங்க. கடைசி 3 வார்த்தை கூட 3 வாக்கியங்கள் கூட அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவரை எக்ஸால்ட் பண்ணுகிறது. கர்த்தருடைய ராஜ்யம் அவருடையது என்று சொல்லி நாம் துதிக்கிறோம். நடுப்பகுதியிலே நம்முடைய தேவைகள், நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தீமை நின்று ரட்சிக்கும்படியாக நாம் வேண்டிக் கொள்கிறோம். இப்படித்தான் அவருக்கு முன்பதாக நாம் பயபக்தியோடு வேண்டிக் கொள்ள கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3ஆவதாக கர்த்தருக்கு பிரியமான வாழ்வு பாருங்கள். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். இதுதான் இந்த லெந்து காலத்தினுடைய கான்செப்ட். அந்தரங்கத்தில் நம்ம செய்யணும். அது என்ன பிரியமான வாழ்வு? நீ தர்மம் செய்யும்போது, நீ மனுஷர்கள் புகழப்படும்படியாக நீ எங்கே வேண்டாம் வீதிகளிலும் ஆலயங்களிலும் செய்ய வேண்டும். மாயக்காரர் செய்வது போல தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை கொடுப்பதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிறவ பிரியமான வாழ்க்கை. வலது கை கொடுப்பதை இடது கை அறியாதிருக்க கடவது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நம்ம ஒரு உறுதி எடுப்போமா? இந்த லெந்து காலம், பிரிந்துரைகிற வாழ்க்கையின் காலம், தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையின் காலம், பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிற காலமாய் இருக்கட்டும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, இந்த 3 வாழ்க்கையை நாம் வாழும்போது ஆண்டவர் வெளியரங்கமாய் நமக்கு பதில் கொடுப்பார். 20 வசந்த காலம், இது ஒரு துளிர்க்கிற காலம், மீண்டும் நம்மை உயிர்ப்பிக்கிற காலம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாட்களிலே நம்மை உயிர்ப்பிப்பார். தர்மம் செய்யும்போது நீ வலது கை கொடுப்பதை இடது கை அறியாதிருக்கணும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்று சொன்னால், என்னோடு வேலை பார்க்கிற ஒரு அன்பு சகோதரி உண்டு.
நான் அநேகருக்கு நாங்கள் உதவி செய்யும்போது என்னுடைய ஒரே சம்பாத்தியத்தில் செய்வது கடினமான காரியமாக இருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் ஒரு வாலிப பெண்ணுக்கு உள் உடைகளெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்திலே சொன்னார். ஆகவே நான் அதை மாத்திரமல்ல, வெளியரங்கமாய் அழகான உடையையும் அவளுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆடைகளை வாங்கினேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்னும் 4 பேருக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணு என்று சொன்னார். இன்னும் 4 பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எனக்கு அதற்கான வழிகள் இல்லை. ஆகவே நான் என்னுடைய அந்த அன்பு சகோதரியிடத்தில், ஆண்டவர் காட்டின இந்த அன்பு சகோதரியிடத்தில் போய் உதவி கேளு என்று சொல்லி நான் அவர்களிடத்தில் போய் கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு வேணும் வாங்கிக்கோங்க, எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுங்க. நாங்கள் அதிகமான காரியங்களை அந்த வாலிப பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் வாங்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். எல்லாம் வாங்கி ஆகிவிட்டது. நான் சொன்னேன், இதன் பெரும் பகுதி உங்களுடைய முதலீடு. ஆகவே என்னோடு வந்து அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது வாருங்கள், நானும் அவர்களும் மட்டும்தான் இருப்போம், நீங்களும் வந்து எங்களோடு பங்கு பெறுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், அவர்கள் மிகுந்த மனச்சங்கடம் அடைவார்கள். ஆகவே அவர்கள் உங்களைத்தான் பார்க்கிறார்கள், நீங்களே அவர்களுக்கு செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கும்போது அவர்கள் சந்தோஷமாய் வாங்கி கொள்வார்கள். ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் தான் தொடர்பு அதிகமாக இருக்கிறது. நான் பார்க்க கூட வரவில்லை என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த சகோதரியுடைய நல்ல ஒரு குணநலன். எல்லாரும் நினைப்பாங்க, என் பேர் அதில் சொல்லணும், எனக்கு அதை சொல்லணும்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், இந்த சகோதரி அவிதமாய் சொன்ன பொழுது நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன். நான் அவர்களிடத்தில் சொன்னேன், இதற்கு பின்புலத்திலே இன்னும் ஒரு சகோதரி இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. பாருங்கள், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். இந்த லெந்து காலம், உயிர்ப்பிக்கிற காலம், வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, பிரிந்துரைந்து ஆண்டவரோடு தேவனோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இன்றைக்கு முடிவெடுப்போம், தீர்மானிப்போம். கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். எல்லாரும் அப்படி ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த லெந்து காலத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்று சொல்லி 3 காரியங்களை சொல்லி கொடுத்தீரப்பா. எங்களுடைய உபவாச நாட்கள் நீர் சொன்னது போல இருக்கட்டும், எங்களுடைய ஜெப வாழ்க்கை நீர் சொன்னது போல இருக்கட்டும் அப்பா. நாங்கள் தர்மம் செய்கிற வாழ்க்கை நீர் சொன்னது போல இருக்கட்டும். நாங்கள் தானம் தர்மம் செய்ய கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. அநேகருக்கு நாங்கள் உதவ ஆண்டவரே, எந்த விதமான ஒரு கண்டிஷன் இல்லாமல் அன்கண்டிஷ்னலாக நாங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்ய கிருபை தாங்கப்பா. நீங்கள் அப்படிப்பட்டவர்களை நேர் வழியில் எங்களுக்கு நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்க கிருபை தாங்கப்பா. ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. மீண்டும் நாங்கள் விழுந்து விடாதபடி, மீண்டும் எழுந்து விடாதபடிக்கு ஒரு நிலைவரமான ஆவியை எங்களுக்குள்ளே நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நிலைவரமான ஆவி. இன்னைக்கு ஜெபிக்கணும், மறுநாள் விழுந்து போயிடும். இன்னைக்கு உபவாசிக்கிறோம், மறந்து போயிடும். ஆண்டவரை, நிலைவரமாக எங்களை நடத்துங்க. எங்களில் அப்படிப்பட்ட ஆவியை கொடுங்க சுவாமி. உமக்காக உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்மை மாத்திரம் பற்றி பிடித்து கொள்ள கிருபை தாங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. We are glad to invite you all for the 17th annual Thanksgiving prayer meeting in Tirunelveli. Guest speaker Pastor Isaac D, Kingdom Community, Chennai, India. The venue Ark of Salvation, number 4, New Zion Nahar, opposite to Saratical College, Perumalpuram, Tirunelveli. Day May 1st, Wednesday, from 10 a.m. For contact, Dr. Golden Sampath, 94862 71719. Join us for the God's Feast
and have a blessed prayer meet. திருநெல்வேலியில் 17வது ஆண்டு ஸ்தோத்திர ஜெப கூட்டம். சிறப்பு விருந்தினர் பாஸ்டர் ஐசக் டி, கிங்டம் கம்யூனிட்டி, சென்னை, இந்தியா. நடைபெறும் இடம் ஆர்க் ஆஃப் சால்வேஷன், நம்பர் 4, புது ஜியோன் நகர், சாராள் தக்கர் கல்லூரி எதிர்ப்புறம், பெருமாள்புரம், திருநெல்வேலி. தொடர்புக்கு டாக்டர் கோல்டன் சம்பத் 9486271719. நடைபெறும் நாள் மே 1ஆம் தேதி புதன்கிழமை. வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.